ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம வந்து ஏர் கூலர் எடுக்க போனோங்க. அதுதான் நம்ம வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வெயிலுக்கு ரொம்ப வந்து வெயில் அதிகமாக இருக்கா. நாம் வந்து மேலே வந்து மொட்டை மாடியில் இருக்கோம். அதனால் அக்கம் பக்கம் செவரெலாம் எல்லாத்துலேயும் பயங்கர வேக்காடு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, ஃபேனும் வந்து பயங்கரமாக வந்து ஹீட்டு தான் இதாகுது. சரி ஹேர் கூலர்னால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஏர் கூலர் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே போகிற வழியில் வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் கோயில் வந்து கும்பாபிஷேகம் போல், அதனால் பயங்கர கூட்டம். அப்படியே வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து வண்டி எடுத்தாச்சு. எடுத்து அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே போனோம். நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சத்யா ஸ்டோர் ரூம் போனோம். அங்கே வந்து ஒன்றும் நல்லா இல்லை. சரி ஓகே, அப்படியே நம்ம புது பஸ் ஸ்டாண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து போயிட்டுருக்கிற இடம் வந்து இப்போ நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. சத்யாவில் போய் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து புது பஸ் ஸ்டாண்ட் வந்து போயிட்டுருக்கோம். புது பஸ் ஸ்டாண்ட் சத்யா ஸ்டோர் ரூமும் வந்தாச்சு. நம்ம இந்த லிஃப்ட்டில் போகிறோம் இல்லையா, இந்த லிஃப்ட்டு வந்து ப்யூர் கண்ணாடி, ஃபுல்லாக கண்ணாடி. உள்ளே இருக்கிறது எல்லாம் வெளியில் இருக்கிறதெல்லாம் அப்படியே தெரியுது. கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா பேன் இருந்துச்சுல்ல. அதனால் பாருங்களேன், நீங்கள் பார்க்கும் போதே தெரியும். அப்படியே வந்தாச்சு. வந்து சரி ஹேர் கூலர் பார்க்கலாம் அப்படின்ட்டு மினி வரலும் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம வந்து பார்த்தது வந்து இதுதான், இந்த ஏர் கூலர் தான் பார்த்தோம். இதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு இடமும் சிக்கனமாக இருக்கும்ல, அதனால் வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பொண்ணு வந்து டோட்டலாக வந்து 9,500 சொன்னாங்க. 9,500 சொன்னாங்க. சரி ஓகே, டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. நம்ம ஏர் கூலர்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. சரி அந்த பொண்ணு சொன்னிச்சு, இது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. சரி அதை ஒரு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்தோம். எடுத்துகிட்டு ஃபைனலாக இது தான் வந்து எடுத்தோம். ஏர் கூலர் வந்து எடுக்கிறது என்னத்துக்கு அப்படின்னா, கீழாக இருந்தால் காற்று கொஞ்சம் நல்லா வரும் இல்லையா, அதனால தான். மேலே ஃபேன் வந்து ஹீட்டு தான் இறக்கி கொடுக்குது. கீழே இருந்தால் கொஞ்சம் காற்று நல்லாயிருக்கும். நம்ம இங்கே கீழே தான் தூங்குறோம், அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துச்சு. இந்த ஏர் கூலர் பேர்லாம் எனக்கு தெரிலங்க. தண்ணி வந்து 35 லிட்டரு ஊற்றலாமா. அப்புறம் ஐஸ் கட்டி தேவைன்னா நம்ம ஐஸ் கட்டி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு அட்டை போட்டால் போதுமா ஐஸ் கட்டி. நம்ம வந்து பார்த்தோம், ஏன்னா தெரியாதுல்ல எவ்வளோ என்னலாம் தெரியாதுல்ல, அதனால் கிளியராக கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு தான் சொன்னாங்க. கம்பெனி பேர் நான் மறந்துட்டேன், எனக்கு அது சொல்ல வரல, இங்கிலீஷில் இருக்குது. இதை பார்த்தீங்களா, முன்னாடி பின்னாடி இடம் மெயினாக வந்து பெரிய ஹேர் கூலர்லாம் இருக்குதுங்க. ஆனால் வந்து நம்ம வீடு வந்து குட்டி வீடு, நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, குட்டி வீடு. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இடமும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஏர் கூலர் ஃபைனலாக வந்து பேக் பண்ணியாச்சு. நம்ம வந்து சும்மாவே ஆடுவோம். காலில் சலங்கை கட்டினா சும்மாவாக இருப்போம். ஹேர் கூலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதான் சொல்கிறேன், சும்மாவே நம்ம ஆடுவோம். காலில் சலங்கை கட்டினா சொல்லவா வேணுங்கிற மாதிரி தான். அப்படியே வந்து வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாக அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதை ஃபைனலாக முடிச்சாச்சு இல்லையா, கீழே வந்துடுங்க இப்போ பில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. கீழே வந்து சரி நம்ம மிக்சி பார்க்கலாம் அப்படின்ட்டு மிக்சி பார்த்தா இந்த மிக்சி வந்து 14,000 புரியுதுங்க. மாவு இது வந்து மாவு அரைக்கிறது, ஜூஸரு எல்லாம் இருக்குது. 7 ஜாரு. அதனால் வந்து 7 ஜாரு ஜூஸரு, மாவு அரைக்கிறது, குட்டி மினி இது எல்லாமே வந்து சேர்த்தி டோட்டலாக 14,000. அதை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பில் போட வந்து உட்காந்துருந்தோம். பில்லு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்ததுலேயே வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தேன். அதுடா என்னோட செந்தில்னா ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு அவரே ஆய் சொல்கிறாரு, இது அப்படி தான் அப்படின்ட்டு. அப்புறம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பும் போது நான் வந்து வீடியோ எடுக்கலை, ஆட்டோவில் வந்தோமா, அதனால் வந்து கிளம்பும் போது ஒன்றும் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் எல்லாம் பேக் பண்ணி தரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஹாயாக வந்து
பொறுமையாக இந்தரைக்கும் வேறு மழை வேறு வந்துருச்சுங்க. வெளியிலலாம் ஃபுல்லாக மழை. நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம், மழை வந்துருச்சு. சரிம்மா ஓகே வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு, நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஃபைனலாக அது முடிச்சாச்சு. அப்புறம் வந்து காலுக்கு வந்து மெட்டி எடுத்துருந்தேங்க. இப்போ நான் போட்டுட்ருக்க மெட்டி வந்து டோட்டலாக வந்து 3 காலுக்கும் சேர்த்து, எப்போவுமே நான் 3 காலுக்கு தான் போட்டிருப்பேன். அதில் தேஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, பண்டிகை போட்டிருக்காங்க நம்ம ஊரில். சரி ஓகே மெட்டினாவது புதுசாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டி எடுத்துட்டோம். எடுத்த வீடியோ நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மெட்டி எடுத்த வீடியோலாம் போடல. அங்கேருந்து பாட்டு எடுத்து போட்டிருக்கேன், அதில் இருக்கும். இந்த 3 காலுக்கும் சேர்த்து வந்து டோட்டலாக 6400 அப்படி இப்படின்னு வழக்காடி நம்ம 400 லெஸ் பண்ணிட்டாங்க. 400 லெஸ் பண்ணிக்கிட்டு டோட்டலாக 6000 இந்த மெட்டி 3 காலுக்கும் சேர்த்து 6 விரலுக்கு எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு வந்துட்டு நேற்று எடுத்தோம், ஆனால் நம்ம நேற்று போடலை. அதனால் வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. சரி ஓகே, நம்ம வந்து வீடியோலாம் நிறையா எடுத்திருக்கேன். ஹேர் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய காலுக்கு மெட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஆதரவை நாடி. ஓகே பாய், டாட்டா.